அப்பாவு மட்டும்தான் மதம் மாறி இருக்காரு. அவருக்கு சகோதரர்களோ சொந்தக்காரங்களோ இந்துக்காரங்க தான் இன்னைக்கும் இருக்காங்க. அவரு எதுக்க வேண்டிய மதம் மாறினாரு? அவருக்கு வாத்தியார் வேலை கிடைச்சது. வாத்தியார் வேலை நீ வந்து நீ மதம் மாறினா வேலை. ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா கொஞ்சம், ஏன்னா அவர் ஒரு சபாநாயகரா இருக்கு, இது போன்ற வச்சீங்கன்னா அவரு அதாவது அப்படியே கேமரா எடுத்துட்டு போங்க. அப்பா கிட்ட போய் நீங்க எதுக்கு மதம் மாறினீங்கன்னு கேளுங்க. எந்த ஸ்கூல்ல உங்களுக்கு வாத்தியார் வேலை கிடைச்சுன்னு சொல்லுங்க. அந்த மனிதர் இல்லைன்னு சொல்லிட்டு சார் அப்பட்டமா தெரிஞ்ச உலகத்துக்கு தெரியும். திருநெல்வேலி மாவட்டத்துல போய் பாருங்க. நாங்குநேரி பக்கம் வாங்க, இல்ல அந்த வள்ளியூர் அந்த பக்கம் தாண்டி வாங்க. அங்க அப்படியே நீங்க ஆர்லோமலி பக்கம் வாங்க. அங்கதான் அந்த ஏரியா தான் அவருக்கு தொகுதி, நாங்குநேரி தொகுதி. அந்த தொகுதிக்குள்ள வாங்க. அப்பாவும் ஒரிஜினலா இந்து சார். அவர் மதம் மாறினது எதுக்குன்னு அந்த ஆள்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட அவர் சொல்லிட்டு பார்ப்போம். நான் வந்து வாத்தியார் வேலைக்கு வந்து மதம் மாறலன்னு சொல்லிட்டு. மோகன் சிலாசர் யாரு? இந்து சார். அவரு எதுக்கு மோகன் பேர் எதுக்கு இருக்கு? இந்து அவரு. அவருக்கு தம்பி மத்தவன் எல்லாரும் இந்துவா தான் இருக்கான். இல்ல எதுக்கு மரம் மாறினாரு சொல்லுங்க. அவருக்கு விருப்பப்பட்டதானே சார் போறாரு. என்ன விருப்பப்பட்டாங்க? ஆமா, நீங்க வேலை தான். மஞ்சமாவுக்கு மதம் மாறிட்டு இருந்தா கன்னியாகுமரி மாவட்டத்துல, எங்க மாவட்டத்துல நீங்க விருப்பப்பட்டு போனா மஞ்சமாவு தாரேன்னு சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, அங்க கொலை அடிச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. மஞ்சமாவு, பால் பவுடர், பொண்ணை கொடுத்து மதம் மாற, வேலையை கொடுத்து மதம், இது அவ்வளோத்தையும் செய்து வச்சுட்டு பிறகு மதம் மாறினா எவனாவது ஒருத்தன் அப்பா விட்ட கேளுங்க. குரான் இந்த இதுல பைபிள் வேண்டாம். பைபிள்ல என்ன இருக்குன்னு அவர்கிட்ட கேட்க வேண்டாம். பகவத்கீதையில என்ன இருக்குன்னு அந்த ஆளு சொல்லுங்க. வாத்தியாரெல்லாம் வேலை பார்த்தாருல, அவரை கேளுங்க. பகவத்கீதையில என்ன இருக்கு? அதே மாதிரி ரிக்கி யஜூர் சாம அதர்வண வேதங்கள் நீங்க படிச்சீங்களா? அதே மாதிரி இன்னும் உபநிஷத்துகள் இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சீங்களா? இந்து மத சம்பந்தப்பட்ட மத நூல்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க படிச்சீங்களா? இதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே நீங்க பைபிளையும் படிச்சு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு, இதை விட பைபிள் வந்து சிறந்தது, அதனால நான் கிறிஸ்தவ மதத்தை ஏத்துக்கிட்டேன்னு அவர் சொல்லுங்க பார்ப்போம்.